நம்ம எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு தப்பான விஷயமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறதும் தப்பு. நம்ம உடம்புக்கு தேவையான அதிகபட்ச எக்ஸசைசஸ் தாண்டி அதிகமா பண்றது, ஓவர் ட்ரைனிங் பண்றதும் தப்பு. அதே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும், ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்புறம் பிரேக் எடுத்துருவாங்க. பிரேக் எடுத்து ரொம்ப லாங் கேப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸும் வந்து தவறான விஷயம் தான். ஃபிட்னஸ் ட்ரைனிங்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் 3 அடிப்படைகள் இருக்கு. ஒன்று வந்து நம்ம பாடி வெயிட்டை கரெக்டான அளவில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஆல் தி ஜாயின்ட்ஸ். அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த். இந்த 3 விஷயங்கள் நம்ம பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தா நம்ம உடம்புல பெரிய சிக்கல் வராது. எக்ஸசைஸ் பண்றதும் அவ்வளவு ஹார்டா இருக்காது. உதாரணமா ரன்னிங் எடுத்துக்கலாம். இப்போ பாடி வெயிட் எக்ஸசிவா இருக்கு அப்படின்னா அந்த உடலை தூக்கிட்டு ஓட முடியாது. கால்கள்ல போதிய அளவு ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல, நம்ம கால் மூட்டுகள்லாம் வந்து தசைகள்லாம் வந்து ஃபிளெக்சிபிளா இல்லை அப்படின்னா நம்ம ஓடுறதுக்கு தேவையான அந்த ஆவரேஜ் ஸ்டெப்ல கூட கிடைக்காது. அப்ப நம்ம வந்து ஜாக் கூட பண்ண முடியாது, நடந்தா போகணும். நம்ம தசைகள்ல போதிய அளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்ம பாடியால எப்படி ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும்? இந்த புவி விசையை சமாளிக்கிறதுக்கு தசைகள்ல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்ம பாடியை எஃபிஷியன்டா மூவ் பண்ண முடியாது. இப்ப இன்னொரு உதாரணமா இந்த ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஜம்ப்லயே பாருங்க, நம்ம இந்த ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஹடில் வந்து கிராஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து லேண்டிங்லாம் பாருங்க, இந்த டேக் ஆஃப் அந்த ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணாதான் அந்த பாடி வெயிட்டை சமாளிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணாதான் அந்த ஜம்பை பண்ண முடியும். அப்புறம் லேண்டிங் பாருங்க, லேண்டிங் சாஃப்டா இருக்கணும். அந்த லேண்டிங் சாஃப்டா இல்ல, அந்த ஷாக் அப்சார்ப்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா மூட்டுகள்ல டேமேஜ் வரும். நம்ம ஃபிட்னஸ்ல மிக முக்கியமான ஒரு காம்பனன்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த், முக்கியமா அந்த ஜம்பிங் எபிலிட்டி. ஸோ நிக்கிற இடத்துல இருந்து ஜம்ப் பண்றது, ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப், கொஞ்சம் ஹை ஜம்ப், இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஜம்ப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஜம்ப். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த ஹடிலோட ஹைட் வந்து என்னோட மிடில் ஆஃப் த தாய் அந்த லெவலுக்கு இருக்குது.